வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேர்களே, இன்றைக்கி மிளகா மசாலா அரைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு தேவையானது ஒரு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, கடுகு, அரிசி, பொரி அரிசி. இது நீங்கள் பச்சரிசி பொண்ணாக போட்டுக்கோங்க, இல்லை புழுங்கல் அரிசி. நாங்கள் புழுங்கல் அரிசி தான் போடுவேன். நான் அரைக்கிறது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதை நல்லா போட்டுட்டு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, மிளகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா இந்த மசாலாவே உங்களுக்கு எப்படியும் 1/4 கிலோ கிட்ட வரும். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி போட்டுக்காதீங்க. அதெல்லாம் பொன்மேனியாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பசை இருக்கக்கூடாது, நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மிளகா, 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, 1.5 கிலோ போடுவேன் நாங்கள். இது உரப்பு கம்மின்றதுனால 1க்கு 1 போட்டிருக்கோம். உங்கள் காரம் எப்படி, உங்களுக்கு உரப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ரேஷியோ மாறும். நாங்கள் 1க்கு 1.5 போடுவோம். ஆனால் இது காரம் கம்மின்றதுனால 1க்கு 1 போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா முருவலாக வறுத்து வச்சுட்டு டோலா மசாலா கிட்ட போட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராக மணமாக இருக்கும். அந்த மிளகா மசாலா திறந்தாலே, அந்த டப்பாவை திறந்தாலே அவ்வளோ மணமாக இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ லாட்.